தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு மதவாத அமைப்பு. அவங்க ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் எதிரான ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு தப்பான பார்வை போயிட்டே தான் இருக்கு. அது இப்போன்னு இல்ல, பல வருஷங்களா அது நடந்துட்டு இருக்கு. பட் உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ரிபப்ளிக் டே பரேட்ல ஆர்எஸ்எஸ் ஓட பங்கு இருந்திருக்குங்கிறது. 1962ல இந்தோ சைனா வார் டைம்ல பார்டர்ல நம்ம சோல்ஜர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்தது ஆர்எஸ்எஸ் மட்டும்தான். சப்ளை லைன் மேனேஜ்மெண்ட், பிளட் டொனேஷன் கேம்ப், டிராபிக் டியூட்டிஸ்னு இது எல்லாத்துக்குமே ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்வயம் சேவக்ஸோட இந்த ஸ்பிரிட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு 1963 ரிபப்ளிக் டே பரேட்ல ஆர்எஸ்எஸ்க்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்திருந்தாங்க. அண்ட் வித்தின் 24 ஹவர்ஸ்ல 3500 ஸ்வயம் சேவக் டெல்லியை நோக்கி வந்திருந்தாங்க. அண்ட் அந்த ரிபப்ளிக் டே பரேட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ப்ரூஃப் வேணும்னு எல்லாரும் கேட்பீங்கன்னு எனக்கும் தெரியும். இத செலக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற புக்ல வால்யூம் 80ல பேஜ் நம்பர் 395ல நெஹ்ருவே இதை எழுதியிருக்காரு. ஸ்வயம் சேவக் ரிபப்ளிக் டே பரேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இந்தோ சைனா வார்ல மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு என்ன நடந்தாலும் இந்தியன் ஆர்மி வர்ற மாதிரி இந்தியாவுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து நிப்பாங்க. அது லேண்ட்ஸ்லைட் ஆகட்டும், இல்ல பிளேன் கிளாஷ் ஆகட்டும், இல்ல எந்த ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் ஆகட்டும், டெரர் அட்டாக் ஆகட்டும், ஆர்மிக்கு அடுத்து இந்தியன் மக்களுக்காக வந்து நிக்கிறது ஆர்எஸ்எஸ் மட்டும்தான். ஆர்எஸ்எஸ் ஓட கொள்கை ஹிந்துசம் இல்லைங்க. ஆர்எஸ்எஸ் ஓட கொள்கை நேஷன் ஃபர்ஸ்ட், எங்களுக்கு நாடு தான் முக்கியம்னு சொல்ற ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அண்ட் ஆர்எஸ்எஸ்ல ஒரு பார்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.